அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நேற்றுதான் அவள் எங்களுடன் தங்க வந்தது போல் இருக்கிறது. அதற்குள் ஓராண்டு எப்படித்தான் உருண்டோடியதோ. அவள் என் மனைவி கமலாவிற்கு தூரத்து உறவுக்காரி. பெயர் சுகந்தி. பெயருக்கு ஏற்ற நல்ல அழகி, இளமை கொளிக்கும் பருவப்பெண். அவளது வாழ்க்கை பாவம். திருமணமாகி 2 மாதங்களுக்குள் விதவை ஆகிவிட்டாளாம். உற்றார் உறவினர் கமலாவை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லையாம். அதனால் அவளை கமலா அழைத்து வந்து விட்டாள். அந்த பெண் டீச்சர் ட்ரைனிங் பாஸ் பண்ணி இருந்ததால் பெரிய இடத்தில் சிபாரிசு பிடித்து வேலையும் வாங்கி தந்தேன், அதுவும் உள்ளூரில். ஆரம்பத்தில் சுகந்தியை பற்றி எனக்கு சற்று பயத்தை தான் கொடுத்தது. காரணம் அவளுடைய அழகுதான். அவள் நடத்தையால் என் எண்ணத்தில் உயர்ந்து நின்றாள். அவள் எங்கள் வீட்டிற்கு கால் எடுத்து வைத்த நாள் முதலாக மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை. என்னை பற்றி சிறிது சொல்லிவிடுகிறேன். எனக்கு வயது 40. தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தில் பொறியாளராக வேலை பார்க்கிறேன். எனக்கும் கமலாவிற்கும் திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகின்றன. என்ன சொல்ல, பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத டெஸ்டும் இல்லை, குழந்தை பிறக்கவில்லை என்ற ஒரே குறைதான். நேற்று கூட கமலா என்னிடம் சொன்னாள், எங்க ஆம்பூர் சரோஜா அம்மாவின் தம்பி மகள் சுகுணா நல்ல பொண்ணுங்க, லெட்டர் போட்டிருக்காங்க, அந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டிலேயே ஒரு குழந்தை சத்தத்தை கேட்கணுங்க, சரின்னு சொல்லுங்க. கமலாவின் முகத்தை பார்த்தேன். இப்படியும் ஒரு பெண் இருப்பாளா? கமலா, அவசரப்படாதே. உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு யார் சொன்னது? எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று மட்டும் நிச்சயம், அப்படி குழந்தை பிறக்கலேனா எங்காவது தத்து எடுத்துக்கலாமே தவிர இப்படி நீ சொல்றத போல இன்னொரு கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். சற்று கடுமையாகவே அவளிடம் சொல்லிவிட்டேன் போல் இருக்கிறது. அவள் மனதுக்குள் புலம்புவதை அவளது விழிகள் காட்டி கொடுத்தன. இதுபோல் எத்தனையோ முறை தட்டி கழித்து விட்டேன். என் உயிருக்கும் மேலாக கமலா இருக்கும்போது என் நெஞ்சில் வேறு ஒருத்திக்கு இடம் கொடுப்பேனா? இப்படித்தான் நேற்று வரை நினைத்திருந்தேன். மலை போல் நிமிர்ந்து நின்ற என் எண்ணம் இன்று அசைந்து விட்டதே. கமலா மட்டும் வீட்டில் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? ஆதரவு இல்லாமல் இருந்த என்னை அன்புடன் அழைத்து இடம் கொடுத்த மாமாவும் கமலா அக்காவும் என் கண் கண்ட தெய்வங்கள். என் சம்பளத்தில் செலவு போக மீதியை கொடுக்க போனா அக்கா சொல்லுவாள், போடி பைத்தியம், எனக்கு எதுக்குடி பணம், சொந்த வீடு, கை நிறைய சம்பாதிக்கும் கண் நிறைந்த கணவன், இது போதாதா, எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா சேர்த்து வைக்க, அதை அப்படியே உன் பேரில் பேங்கில் போட்டு வை, உதவும், புரியுதா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அக்கா, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று ஆறுதல் சொல்லுவேன். சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை மாலை நல்ல மழை. ஜீப்பில் இருந்து கீழே இறங்கி வண்டியை அனுப்பிவிட்டு கமலா என்று அழைத்தவாறு மாமா உள்ளே வந்தார். அக்கா எதிர் வீட்டு பார்வதி அம்மாவுடன் சினிமா போயிருக்காங்க, இந்தாங்க சாவி என்றவாறு அவர்கள் தங்கி இருந்த அறையின் சாவியை அவரிடம் நீட்டினேன். அடடே, ஆச்சரியமா இருக்கே, எப்பவும் என் கூட தானே சினிமா பார்ப்பா, அது சரி, என்னம்மா சமையல் ரூமிலே மூக்கை துளைக்குதே? உங்களுக்கு பஜ்ஜி பண்ணிட்டு இருக்கேன் மாமா என்று சிரித்துக்கொண்டே சூடான பஜ்ஜியை தட்டில் எடுத்துக்கொண்டு அவர் அறைக்குள் நுழைந்தேன். மழை அப்போது குறைந்து இருந்தது. டிஃபனை டைனிங் டேபிள் மீது வைத்துவிட்டு வந்தேன். சிறிது நேரத்தில் சுகந்தி என்று அவர் அழைக்க உள்ளே சென்றேன். மழையில் சிறிது நனைந்த ஆடையை சரி செய்து கொண்டேன். அவர் அப்போது என்னை பார்த்த பார்வை உடம்பெல்லாம் சிலிர்க்க நின்றேன். அவர் என்னையே பார்த்து கொண்டு அசையாமல் இருந்தார். பஜ்ஜி ரொம்ப ருசியா இருக்கு, வெரி குட் என்று என்னை பார்த்து சிரித்தார். அந்த சிரிப்பு, இந்த வீட்டிற்கு நான் அடியெடுத்து வைத்த நாள் முதலாக அதிகமாக நேருக்கு நேர் அவர் முன் வந்து நின்று பேசியதில்லை. அவர் என்னிடம் கொண்ட அன்பை எண்ணி மகிழ்ந்தேன். அவர் ஏன் அப்படி என்னை பார்க்க வேண்டும்? அவருடைய பார்வைக்கும் சிரிப்புக்கும் என்ன பொருள்? என் மனம் தடுமாறியது. இளமை கொளிக்கும் கட்டழகு, அன்பு உள்ளம், அறிவு கூர்மை அனைத்திற்கும் சொந்தம் கொண்டாட கமலா அக்கா இருக்கிறாள். மாமாவுக்கு 40 வயதாம். அக்கா சொல்லி இருக்கா,
ஆனா பார்ப்பதற்கு அவர் 25 வயது வாலிபனை போல் அல்லவா இருக்கிறார். என் இதய வீணையை அவர் ஏன் மீட்ட வேண்டும்? இந்தாங்க மாமா காஃபி என்று அவரிடம் டம்ளரை நீட்ட, அதே நேரத்தில் கரப்பாம்பூச்சி ஒன்று பறந்து வந்து என் கை மீது அமர, அலறி துடித்து நான் கையை உதற, காஃபி அவர் மீது கொட்டிவிட, அவர் மீது நான் சாய்ந்து விழ, அவர் என்னை தாங்கி பிடிக்க, எல்லாம் கண்மூடி திறப்பதற்குள் நடந்து விட்டது. ஒரு மின்னல், பனியில் நனைந்த மலர் போல் என் முகமெல்லாம் வியர்வை முத்துக்கள், மனமெல்லாம் இனம் புரியாத உணர்வுகள். இந்த நிலையில் அங்கிருந்து நழுவி என் அறைக்கு சென்றேன். 2-3 நாட்களாகவே சுகந்தியை நேருக்கு நேர் பார்க்க கூட எனக்கு கூச்சமாக இருந்தது. பாவம் அந்த பெண் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பாளோ? என்னங்க, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க என்று கமலா கேட்டாள். அதுவா, ஒண்ணுமில்லை, ஆபீஸில் வேலை அதிகம் என்று சொல்லி சமாளித்தேன். அன்று வெள்ளிக்கிழமை. அலுவலகம் முடிந்ததும் மாலை வீட்டிற்கு வந்தேன். வாங்கி சென்றிருந்த இனிப்பையும் மல்லிகை பூவையும் கமலாவிடம் தந்தேன். அவளுடைய உறவுக்காரர் ஒருவர் எழுதியிருந்த கடிதத்தை ஆவலுடன் படித்து காட்டி மீண்டும் பழைய பல்லவியை பாடினாள். அமைதியாய் கேட்டுக் கொண்டிருந்தேன். அவள் எடுத்துச் சொல்ல நான் மறுக்க ஒரு வழியாக சமாதான கொடி பறந்தது. அன்றிரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. சித்திரை மாத பௌர்ணமி நிலா உலா வந்து ஜன்னலில் வந்து நின்று சிரித்தது. காற்று தவழ்ந்து வந்தது. கமலா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். எழுந்து மெல்ல கதவை திறந்தேன். எத்தனை அழகு நிலா! அதன் ஒளிக்கதிர்களுக்குத்தான் எத்தனை குளிர்ச்சி, கவர்ச்சி! எதிர் அறையில் சுகந்தி. என் மனதை கேளாமலேயே என்னுடைய கால்கள் அந்த அறையின் ஜன்னல் ஓரம் போய் நின்றன. உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுகந்தி இன்னும் தூங்கவில்லையா? எட்டி பார்த்தேன். தலையணையை மார்பில் அணைத்தவாறு கையில் புத்தகத்துடன் தூங்கி விட்டிருந்தாள் சுகந்தி. இளமை கொளிக்கும் அவள் அழகில் என்னை மறந்தேன். ஜன்னலின் உட்புறத்தில் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் என் கைப்பட்டு அது உள்ளே விழுந்து சிறு ஓசையை எழுப்பியது. கண் விழித்து கொண்ட சுகந்தி பயந்தவாறு தன் ஆடையை சரி செய்து கொண்டு என்னை பார்த்து விட்டாள். அச்சமும் நாணமும் அவளை பிழிந்து எடுத்தது. அருகில் ஜன்னலை நோக்கி மெல்ல நடந்து வந்தாள். நிலவின் பேரொளி அவளின் முகத்தை புட்டமிட்டது. உணர்ச்சியில் உந்தப்பட்டு ஜன்னலின் உள்ளே கையை விட்டு அவளின் கையை பிடித்தேன். மின்சாரம் பாய்ந்தது போல் அவள் உடல் வியர்த்து நின்றாள், நடுங்கினாள். அங்கே ஜன்னல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என்னென்னவோ நடந்து முடிந்திருக்கும். அந்த மயக்கத்தில் நாங்கள் மறந்து நின்றிருந்த போது மாமாவின் பின்னால் கமலா அக்காவா? இந்த நேரத்திலா? ஐயோ! அச்சத்தால் நடுங்கி அவருடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டாள் சுகந்தி. என் அதிர்ச்சியை புரிந்து கொண்டு திரும்பி பார்த்தார். தடுமாறி நின்றார். கதவை திறந்து வெளியில் வந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க அக்கா என்று அந்த தெய்வத்தின் காலில் விழுந்து கதறினேன். ஷோ, ஏண்டி அழுகுற? எழுந்து நில்லடி என்று கூறியவாறு கையில் வைத்திருந்த மல்லிகை பூவை என் கூந்தலில் சூட்டி நெற்றியில் குங்குமத்தை இட்டு என்னை ஆற தழுவி கொண்டாள். எனக்கு உலகமே சுற்றுவது போல் இருந்தது. எனக்கும் வாழ்வா? என் வாழ்க்கையை பட்ட மரம் என்று நினைத்திருந்தேன். இன்று அது துளிர்விட்ட மரம். கமலா, என்னை மன்னித்து விடு, நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்டி. என்னங்க, இதற்கு போய் இப்படி? எல்லாம் நல்லதுக்குத்தான் என்று அவள் குழந்தையை போல சிரித்தாள். எவ்வளவு பெருந்தன்மை! இப்படியும் ஒரு பெண்ணா? கமலாவை அணைத்துக் கொண்டு அழுதே விட்டேன். சுகந்தி, நான் ஊரெல்லாம் சுற்றி ஒருத்தியை தேடி அடைந்தேன். காரணம் குழந்தைக்காக மட்டுமில்லை, என் கணவரை கடைசி வரை கண்போல் காக்க ஒரு நல்ல துணையும்தான். என் கணவரை ஒரு நல்லவள்ளி தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என்று அறிந்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஒரு கன்னி பெண்ணை 2ஆம் தாரமாக ஏற்றுக்கொள்வதை விட ஒரு இளம் விதவைக்கு மறுவாழ்வு கொடுப்பதில் தான் நியாயம் இருப்பதாக என் மனதுக்கும் படுகிறது. இந்த விஷயத்தில் அவர் மீது குற்றம் சொல்ல என்ன இருக்கிறது? நான் மலடி. அவருக்கு ஒரு வாரிசு தேவை. மேலும் அவருடன் காலமெல்லாம் குடும்பம் நடத்த ஒரு நல்ல பெண் இப்பொழுது அவருக்கு மிக மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன். காரணம் இருக்கிறது. நான் அற்ப ஆயுசுக்காரியாம். அன்றைக்கு லேடி டாக்டர் கிட்ட பக்கத்து வீட்டு பார்வதி அம்மாள் என்னை அழைத்து கொண்டு போன போது எக்ஸ்ரே முதல் அனைத்து டெஸ்டும் எடுத்து பார்த்துவிட்டு அந்த டாக்டர் அம்மா வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். எனக்கு வந்துள்ள அந்த பொல்லாத நோயை பற்றி சொல்லக்கூட பயமா இருக்கு.
இன்னும் சில மாதம் தானாம். எனக்கு நானே தேற்றிக் கொண்டேன். இதை அவரிடம் சொல்லாமல் மறைத்து விட்டேன். என் நாட்கள் முடிவதற்குள் அவருக்கு நல்லதொரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைத்து விட வேண்டும் என்று நான் எண்ணியதில் தவறுண்டோ? இனி நிம்மதியா கண்ணை மூடிக்கொள்வேன். என்னுடைய இடத்திலிருந்து இனி சுகந்தி அவரை கவனித்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையில்தான். இப்படியும் ஒரு பெண்ணா? நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.